ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் HDFC பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம், அதாவது 15 மந்த்துக்கான ஒரு FDயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லேயே நம்ம பார்த்திங்க அப்படின்னா 18 மந்த்துக்கான ஒரு FDயை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு 15 மந்த்துக்கான FDயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கேரண்டாக உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15 மந்த் அப்படின்றது உங்களுக்கு 1 year and 3 months உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுனால இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஒரு ஷார்ட் பீரியடில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கெயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாயிண்ட் 3 பார்க்கும்போது, ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.35% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 6.85% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேர் ஆனம். அடுத்தது பாயிண்ட் 4 வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 5,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 5,000 அல்லது 10,000 வந்து இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் லிமிட் வந்து 2 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஃபைன் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 6.35% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 6.85% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 1 டைம் மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் தி டென்யூர் கழிச்சு உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிரின்சிபலும் எடுத்துக்கலாம், அல்லது மந்த்லி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் 6ல் நீங்கள் ப்ரீமெச்சூர் விட்ரால் அண்ட் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணும்போது முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சம் பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். ஸோ 5 lakhsக்குள்ளே அப்படின்னா 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து கம்மி பண்ணுவாங்க. அதே போல் 5 lakhsக்கு மேலே 1% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. பாயிண்ட் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். இதில் ஜென்ரலாக ஓவராலாக 50,000 ரூபாய்க்கு மேலே ஜென்ரல் சிட்டிசனும், சீனியர் சிட்டிசன் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 10% TDS வந்து பிடிப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15Gயும் உங்களுடைய பேங்க்கில் அந்த ஃபினான்ஷியல் இயரில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பாயிண்ட் 8 பொறுத்த வரைக்கும், ஸோ இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஃபார் சீனியர் சிட்டிசனுக்கு. ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில டைமில் வந்து இதில் வந்து இந்த டென்யூரை வந்து லாக் பண்ணுவாங்க. ஸோ அதாவது 15 மந்த்னா 15 மந்தில் தான் நீங்கள் 15 மந்த்து கழித்து தான் நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில ஆப்ஷன்ஸு ஒரு சில பேருக்கு. மற்ற டைமில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் முன்கூட்டி எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் 10ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். இருந்தால் தான் இந்த அக்கௌண்ட்டில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 மெத்தடில் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று ஆன்லைனில் ஓப்பன் பண்ணலாம், இன்னொன்று வந்து பிரான்ச் போய் ஓப்பன் பண்ணலாம். உங்கள்கிட்ட நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா, ஸோ HDFC பேங்க்குடைய அஃபிஷியல் நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் இருக்குது. ஸோ அது மூலமாகவே நீங்கள் வந்து உங்களுக்கான FD வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதில் வந்து எல்லா FDஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. முக்கியமாக லோன் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்கலாம். அதாவது லோன் பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி லோன், உங்களுடைய பர்சனல் லோனாக இருக்கட்டும், கார் லோனாக இருக்கட்டும், ஸோ இந்தமாரி தேவைப்படும் போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது ஜென்ரல் சிட்டிசனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதிலிருந்து 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக தான் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஸோ உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு அது நெக்ஸ்ட் டென்யூருக்கு கண்டினியூ பண்ணணும். அடுத்த 15 மந்த் கண்டினியூ பண்ணணும்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சின்ன டேப்லெட் காலம் மூலமாக பார்க்கலாம். இப்போ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 15 மந்த்து கழிச்சு உங்களுக்கு 8,193 ரூபா கிடைக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 8,860 ரூபா கிடைக்கும். அதுவே 3 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 24,580 rupees வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 26,582 ரூபா கிடைக்கும். 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 40,967 ரூபா ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 44,304 ரூபா கிடைக்கிது. அதுவே 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 57,354 ரூபா ஜென்ரல் சிட்டிசனுக்கும்,
சீனியர் சிட்டிசனுக்கு 62,025 ரூபா கிடைக்கிது. 9 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 73,741 ரூபா கிடைக்கிது 15 மந்த் கழிச்சு. அது சீனியர் சிட்டிசனுக்கு 79,747 ரூபா. அதுவே 13 லட்ச ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,06,516 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 1,15,190 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்கிது. 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1,22,903 கிடைக்கிது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 1,32,912 ரூபா கிடைக்கிது. ஸோ டோட்டலாக 15 lakhs ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சேர்த்து 16,32,912 ரூபா அவங்க எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 6.35% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சீனியர் சிட்டிசனுக்கு 6.85% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ மினிமம் அமௌண்ட் 5,000 வந்து இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.